21 செப்டம்பரிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டன. இன்னும் சில நாட்களே எஞ்சி இருக்கின்றன. இந்த நிலையிலே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதியாக வருவதற்கு எத்தனை வாக்குகள் பெற வேண்டும்? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? இவைகளையெல்லாம் மக்களினுடைய கருத்து கணிப்பாக எடுத்துக்கொண்டு இவற்றிலே எத்தனை வீதம் உண்மை இருக்கின்றன என்பதுடன் தொடர்ந்து இடையிடையே விறுவிறுப்பான கேள்வி பதில்களும் காத்திருக்கின்றன. தொடர்ந்து எதிர்பாருங்கள். சார் நில்லுங்க. அதாவது நாங்க ஜனாதிபதி தேர்தல் பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஜனாதிபதி தேர்தல் பெரிய குழப்பமாக இருக்குது. என்னன்னா ரணில் விக்ரமசிங்க இருக்காரு, அடுத்தது சஜித் இருக்கிறாரு, அடுத்தது அனுர திசாநாயக் இருக்கிறாரு. ஆறுக்கு போடுறவங்க நாங்க பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். நீங்க எங்க சார்? நாங்க கண்டி. ஓகே, சொல்லுங்க. இந்த விஷயத்துல நாங்க ரணில் விக்ரமசிங்கக்கு வாக்களிக்கிறதாக ஒரு முடிவு ஒன்று மக்கள் நிறைய வெள்ளமாக இருக்கிற மாதிரி காணப்படுது. கொஞ்சம் இல்லைங்க. என்னடா அவசியம் உங்களுக்கு நான் என்னடா உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று கேட்க போறேன். இந்த எல்லா ஜனாதிபதி சூடு பிடிச்சிருக்கு. இந்த நாட்டுல இப்பதான் மிக முக்கியமான ஒரு கருதுகோளா இருந்து இந்த ஜனாதிபதி சூடு பிடிச்சி. இந்த ஜனாதிபதியில் அங்கலையும் கூட்டம் இங்கலையும் கூட்டம் அங்க எல்லாம் கூட்டம் நடந்து கொண்டு எல்லாரும் பஸ்ல ஏற்றி போறோம். அவங்களோட நிலப்பாடு உங்களோட செய்திகள் என்ன சொல்ல போறது? என்ன விஷயம்? இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரை எல்லாம் கல்லா கூட்டம் வந்திருக்க, அவ்வளவு கள்ள கூட்டம். ஏன்னா நேரத்தோட இருந்தது ஆகப்பெரிய கள்ள கூட்டம். அந்த கள்ள கூட்டத்தில இருந்து இப்ப நிறைய பேர் 6 வெள்ளுவான் 2 சரியாமலுக்கு நம்மளோட ரணிலோட செய்யற கள்ள கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு. கள்ள கூட்டம் சரி, அதுல கேட்டோம். இப்ப உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் வாக்கு பண்ண தானே வேணும். அந்த வாக்கு பண்றதுல நீங்க எல்லாரும் உஷார் அடைஞ்சிட்டாங்க. உங்களோட உஷாரும் உங்களோட குடும்பத்தும் உங்களோட ஊர்ல என்ன நிலப்பாடுல இப்ப நாடு ரீதியா பார்க்க வரையில அனுராவுக்கு ஆகப்பெரிய திரள் ஒன்று திரண்டிருக்கு. இருந்தாலும் சஜித்துக்கு தான் ஆதரவு மிக கூடுதல் அறிக்கையாக கணிப்பிடப்பட்டு. அனுரா சொல்ற விஷயம் வந்து 25 அமைச்சர்களை தான் உருவாக்கும் அந்த நாட்டுல. ஏன்னா வீண்வீரியமான அமைச்சர்கள், அரை மந்திரி, கால் மந்திரி, முக்கால் மந்திரி எல்லாம் தேவையில்லை நான் சொல்றாரு அவர். அப்ப மற்றாக்கள் அந்த நிலைப்பாட்டில் அவங்களுக்கு 1000 அமைச்சர் இருந்தாலும் சந்தோஷம், 1000 வாகனம் போனாலும் 1000 கொடுப்பன இருந்தாலும் சந்தோஷம். அப்ப அதான் அவங்க சொல்ற அந்த விஷயம். அவே அனுராக்கு இருக்கும் ஜனம் அது இந்த நிலப்பாடு என்ன மாதிரி இப்ப என்னன்னு சொன்னா நாட்டு மக்கள் எதிர்பார்க்க ஆட்சி மாற்றம் தான் எதிர்பார்க்க. அந்த வகையில ஆட்சி மாற்றம் பாருன்னு சொன்னா ஒன்று சஜித் பிரேமதாசா இந்த நாட்டை கைப்பற்றுவார், அவர் ஆட்சி ஆடுவார், எதிர்கட்சி தலைவரா அனுரா இருப்பார். இதான் எதிர்காலத்துல நடக்க போறது. இதை நீங்க இருந்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ் 22ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஜனாதிபதி தேர்தலை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? ஒரு 2.5 3 ஆண்டுகளுக்கு முதல் வந்து பெட்ரோலுக்காகவும் என்ற கடமையை நான் சரிவர செய்யறதுக்காக பெட்ரோலுக்காகவும் ஏனைய சில விடயங்களுக்காகவும் மிகவும் தாமதமாக லைன்ல, அதாவது போலின்ல நான் நின்று மிகவும் கஷ்டப்பட்டேன். இந்த சுனாமி அந்த காலகட்டத்துல நடந்த வாழ்க்கைய நான் திரும்பவும் பார்த்தேன் ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள. அதை வந்து இந்த கட்டி நிமித்தி எழுப்பி தந்தேன்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு தனிப்பட்ட அந்த அனுபவத்தை சொல்லணும்னு சொல்லி சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தானே வந்து கட்டி எழுப்பி தந்தது. இந்த நாடை வந்து யாரு பாரமெடுக்க புறா என்ற அந்த நிலைமையில யாரு வந்து எவருமே வந்து இந்த நாட்டை பாரமெடுக்கல. இந்த கடங்காரந்த வீட்டை எவனும் பாரமெடுக்க மாட்டான்ற அந்த நிலைமை மாதிரி தான் இதுவும். இந்த நாடை உங்களுக்கு தெரியும் வந்து என்னன்னா, நாங்க படிச்ச மக்கள், படிக்காத மக்களா இருந்தாலும் சரி, அரசியல் அனுபவம் மிக்க மக்கள் நாங்க இத்தனை ஆண்டுகளுக்குள்ள சரியோ. வெள்ளக்காரர்கள் வந்து நாட்டை எங்களுக்கு தந்துட்டு போன இந்த ஆண்டுகள்ல இருந்து நாங்க நிறைய கஷ்ட சூழ்நிலையில அனுபவிச்சிருக்கோம். யுத்தமா இருக்கட்டும், இனக்கலவரங்களாக இருக்கட்டும் அனுபவிச்சிருக்கோம். இன்றைய நிலைமையில நாங்க வந்து ஒற்றுமையா இருக்கிறோம். அது பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா நாங்கள் வந்து ஒன்று கூடி தமிழ், முஸ்லிம், சிங்களம் என்று சொல்லி கொழும்புல கோல்டன் பிஷ்ல அந்த பிரதேசத்துல நாங்க ஒன்று கூடி போராட்டம் செஞ்ச என்னத்துக்காக சொன்னா, இது தலைமைத்துவம் பில எங்களை வந்து கஷ்டப்படுத்துது என்று சொல்ற அந்த ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் என்று சொல்லித்தான் விளைவு காலம் நாங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்ப எங்களை இந்த நாட்டுல வந்து போலிங் இல்ல, ஓரளவு எங்களால முடிஞ்ச அளவு சர்வே பண்ற அளவுக்கு, அதாவது உயிர் வாழக்கூடிய அளவுக்கு எங்களை வந்து இந்த நாட்டை நிமித்தி தந்தது வந்து அனுபவமிக்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவருடைய கடந்த காலத்தை பற்றி நான் கதைக்க விரும்பல. ஆனா இந்த காலகட்டத்துல அனுபவமிக்க ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு தேவை. நாங்க
இன்னொரு தரம் ரிஸ்க் எடுக்க கஷ்டப்பட தயாரா இல்லை. எங்களை எப்படியாவது பாதுகாக்கிறது ஒருத்தர் தான் தேவை. அந்த வகையில நாங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ரணில் விக்ரமசிங்க என்றதை சொல்லி நான் மனமாற அவருக்கு ஜனாதிபதி பதவி கிடைக்கணும் என்ற இறைவனை நான் வணங்குற முருகப்பெருமான பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் ஜேசு எல்லாருமே அவருக்கு ஆட்சி வழங்கணும் என்று சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். நிறைவேற்று அதிகாரம் இல்லாத ஜனாதிபதி எவர்? அதற்குரிய விடை தெரிந்தவர்கள் தயவு செய்து முன்னாலே வந்து விடையை சொல்லி பரிசை பெற்று செல்லுமாறு வேண்டுகின்றேன். இதோ சரியான விடையை சொல்லி அவர் பரிசு பொருளை பெற இருக்கின்றார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? சாய்ந்தபரது. உங்களுடைய பெயர்? ஆஃப்ரின். இவர் சரியான விடை சொன்ன காரணத்தினால் அவருக்குரிய பரிசு இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. அந்த பரிசை வில்லியம் கோபால்லாவை சொல்லிவிட்டார். வில்லியம் கோபால்லாவை நிறைவேற்று அதிகாரம் இல்லாத ஜனாதிபதி அவர்தான். ஆக முதல் வந்த ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் இல்லாத அதன் அடுத்ததுதான் நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக ஜேஆர் ஜெயவர்தனா வந்தார். பரிசு வழங்கப்படுகிறது. நன்றி, வாழ்த்துக்கள். சகோதரர், இந்த ஜனாதிபதி தேர்தலை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஜனாதிபதி தேர்தல் இப்போதைக்கு இப்ப 39 பேரு ஜனாதிபதி தேர்தலுக்கு இருக்காங்க. இது எப்படி வரப்போகுது என்று சொல்லுது. இப்ப ஸ்ரீலங்கால இப்ப முதலா இப்பதான் இப்படி ஒரு ஜனாதிபதி தேர்தலை நான் பாக்குற வரைக்கும் இதுல என்ன நடக்க போகுது எப்படி என்று சொல்லி வழங்குது இல்லை. உங்களோட அபிப்பிராயம் என்ன மாதிரி? யாரு வெல்றன்றது அபிப்பிராயம் என்ன மாதிரி? இப்போதைக்கு சஜித் பிரேமதாசா தான் நம்மள இதுக்கு வெல்ற மாதிரி. நீங்க எங்க ஆஜி? கண்டி மாத்திர என்னடா ஜனாதிபதி தேர்தல் உண்டோ? இப்ப நீங்க கொண்டு நம்மள உங்களோட அபிப்பிராயம் என்ன ஜனாதிபதி தேர்தல்? அபிப்பிராயம் வந்து அஜய் நல்ல தீனுக்கு இஸ்லாத்துக்கு ஒரு சார்பான ஆட்சின்னு வரணும். யாருக்கும் போடுறதுக்கு இல்ல. அப்படி வந்தா தான் எங்களுக்கு ஒரு இஸ்லாத்தை பாதுகாப்பு அனுபவம் உண்டாகணும். மறு அடிப்பொடிக்கு போடுற அளவுக்கு எங்க நாடு போகக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் பொருளாதார பிரச்சனை மீக்குது. எல்லாம் வார இதுங்க சொல்றாங்க என்னது செஞ்சு தாருண்டு. செஞ்ச பாடு யாரும் இல்ல. அதை சுற்றி நல்ல ஒரு தேர்தல் நாங்க ஒரு முஸ்லிம்கள் ஒரு முடிச்சிருக்கணும். அத நாங்க எங்களோட முஸ்லிம் சமுதாயம் எதுக்கு வாக்களிக்கணும் அவங்க தான் முடிவெடுக்கணும். அதை சுற்றி நாங்க சொல்றோம் களிமண் காத்தங்குள்ளையும் இந்த மிஸ்டமாரங்களை அவங்களும் ஒன்றுக்கு செஞ்சில்ல. நாம் போன ஊருக்கு களிமணுக்கெல்லாம் அப்போ ஒன்றும் செஞ்சில்ல. அப்ப இது முடிவு என்னன்னா மக்கள் போய் ஏமாத்த நேற்று அடிக்க பார்த்தாங்க இந்த மீட்டிங்ல. அதை சுற்றி நல்ல தேர்தலில் எங்களுக்கு ஒரு சார்பான ஒரு ஆட்சி வாரத்துக்கு நாங்க துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக மக்கள் ஒத்துழைப்பு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அண்மையிலே ஜனாதிபதி ஒருவர் துரத்தி அடிக்கப்பட்டார். அந்த அறகலைய போராட்டம் நடைபெற்ற இடம் என்ன தெரிஞ்சவர்கள் வரோம் தயவு செய்து அதனுடைய விடை என்ன? ரைட், சரியான விடையை சொல்லி அவருக்குரிய பரிசு பொருளை இதோ பெறுகின்றார். இப்ப நாம ஒரு ஆளை பாப்போம் அரசியலை பத்தி கேட்கறதுக்கு. ரைட், ஹலோ, நீங்க வரீங்க? நான் பாண்டுபுரம். பாண்டுபுரம். உங்களோட பேர் என்ன? சந்திரன். சந்திரன். இப்ப அரசியல் எல்லாம் உஷாரான நிலையில இருக்கு. இப்ப அரசியலுக்கு எல்லாம் வாக்குகள் பண்ணணும். ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது. இப்ப ஜனாதிபதி தேர்தலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜனாதிபதி தேர்தலை பத்தி நம்ம என்ன நினைக்கிறேன்? இங்க வந்தார் தோட்ட போட்டாரு. அவர் ஓடிச்சாரு. அதே மாதிரி கோட்டாவே வந்தாரு. அதுக்கு பக்கத்துல வர அணிகள் வந்து நான் வந்து அதை செய்ய நோட்டை போடு நீ அதை செய்ய உனக்கு மேல எடுத்து தரேன்னா போற அரசியலுக்கு வந்தானா போற அவனை பிடிக்கலாம். எங்க ஒரு திருவிழா காலங்களை பாப்போம் ஆகல சந்திப்பான விஷயத்தை கதைப்பானா முழு பண்ணி திண்டைகள் மாத்தியா இப்ப இல்ல புதன்கிழமைக்கு வாங்க. இது முடிய சிவக்கிழமைக்கு வாங்கணும். ஆனா இது முடிஞ்சவன ஐயா நாங்க உங்களை தான் எதிர்பார்த்திக்கோம் ஐயா. நீங்க போட்டு போடணும்.
நாங்க உங்களை தான் எதிர்பார்த்தீங்க நீங்க போட்டு போனா உங்களுக்கு அது சரி கடைசியில எல்லாரும் கல்யாணம் ஒண்ணும் இல்லை நம்ம உழைச்சதான் நம்ம இருக்காய் ஆமா அப்படியே அப்ப இருந்தாலும் நம்ம அந்த தேர்தல்ல அந்த எலெக்ஷன்ல கட்டாயம் வாக்கு பண்ணணும், அது நம்மளோட உரிமை. அது உரிமை. அந்த உரிமையை நம்ம கட்டாயம் அதை பாதுகாத்துக் கொள்ளணும், கட்டாயம் போடணும். அவன் நீங்க தேர்தல்ல இப்ப வாக்கு பண்ணுன்ற விஷயத்துல ஆருக்கு மும்முரம் இருக்கு? முன்முறை என்ன வாக்கு பண்ணணும் நமக்கு ஒரு இதுல நமக்கு ஒரு அந்த மாநிலம் வாக்கு பண்ணணும் உரிமைக்காக இனி நம்ம ஆறு நம்ம இவருக்கு தான் பண்ற ஐடியா வந்து பாப்போம். அதையும் சும்மா யாருக்கு நம்ம இவர் 3 பேர் முக்கியமா இருக்காங்க. அனுரா இருக்காங்க, சஜித் இருக்கார், ரணில் இருக்கார். ரணில் இருக்கா ஐடியா இப்ப சஜித்துக்கு பண்ற இந்த மாதிரியான இருக்கு அது என்ன மாதிரி விளங்கல அவரும் எப்படி 4 பேர் இது அதுக்கு ஒரு பாப்போம் யோசிப்போம் என்ன அனுராக்கு பண்றா சஜித்துக்கு பண்றான்னு அப்ப அண்டைக்கு எடுத்த முடியாது தெரியும். அன்றைக்கு தான் முடிவு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நாம இப்படி டெய்லர் வேலை செய்யறேன். தேங்க்யூ வெரி மச். நாங்க இன்னொரு நேரத்தில் உங்களை சந்திக்கும். எதிர்கால தேர்தல் ஒன்று நடக்க போகுது, ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலில் உண்மையிலே நீங்க தான் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான தூண்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் இந்த தேர்தலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இளைஞர் தேர்தல் என்ற எப்படின்னா இது நல்ல நல்ல ஆட்சியர் இன்னும் அமையல ஒன்றும். இப்போ வயசு போன ஆட்கள் எல்லாரும் கையில் ஆட்சியை கொடுத்து நாடு ஃபுல்லா கெட்டு போயிட்டு நாட்டோட வருமானம் ஒன்றும் வருதில்லை, நாடு ஃபுல்லா தோல்வியை பற்றி தான் போகுது. நல்லாட்சி செய்யணும்னா இப்ப இளைஞர் கையில நீங்க தேர்தலை கொடுக்கணும். பிரச்சாங்க எல்லா விஷயத்தையும் கொடுத்து நாட்டை முதல்ல இருந்து கட்டி எழுப்பணும். அதாவது இந்த எலெக்ஷன்ல வந்து இருக்கிறார்கள்லாம் வயது போனாக்கள் இருந்தால எல்லாம் ஒரு சாபக்கடா கிடக்கு. இளைஞர்களுக்குள்ள அந்த அரசியலுக்குள்ள உள்வாங்குவோம். இளைஞர்கள் வந்தாதான் முதல்ல இருந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி நாட்டை கையை எடுத்துட்டு போறேன் அவங்களுக்கு விஷயம். அதுல அதிகமான ஊழல்கள் அதான் சொல்றீங்க. ஊழல் நிறைய இருக்கு. இப்ப ஓட்டு கேட்டு வந்தாலும் ஒரு பிரயோசனம் ஊருக்கு ஒன்றும் நடக்குது இல்ல. ஒன்றும் நடக்குது இல்ல. அவங்க குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறைதான் திருவிழா காலங்கள வாரமாய் வந்து போறான். எலெக்ஷன் டைம்ல தான் ஓட்டு கேட்டு இதை செய்வோம் அதை செய்வோம் வாராங்களே தவிர மத்த டைம்ல ஒன்றும் வாராங்க இல்ல. சும்மா காரியம் வேலை வாய்ப்பு எல்லாம் இல்லாம இல்ல. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அதிகம் இல்ல. எல்லாரும் இப்ப நீங்க அட்வான்ஸ் லெவல் படிச்சு கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப கடையில ஒரு தொழிலை செஞ்சு கொண்டீங்க. அப்ப உங்களுக்கு படிச்சு முடிஞ்சா உங்களுக்கு ஒரு உத்தியம் கிடைச்சிக்கணும். அதுவும் இல்ல, வருமானம் இல்லாம இந்த கடையில வந்து வேலை செய்யறோம். நல்ல விஷயம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஒரு தம்பி ஒரு நிக்கிறா, அவரை தேடி போறேன். தம்பி நீங்க நான் வந்துட்டு கண்டி அந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஜனாதிபதிங்கிற ஒரு முரண்பாடான தன்மையில கொண்டிருக்கிறார். அதாவது மக்களுக்குரிய தேவையை பூர்த்தி செய்ய நிலைமையில் இருக்கிறார் என்கிறதால நமக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் தேவைப்பாடு ஒன்று இல்லை. ரைட், ஓகே, தேங்க்ஸ். இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதியினுடைய தேர்தல் சின்னம் என்ன? தற்போதைய ஜனாதிபதி போட்டியிடுகின்ற ஜனாதிபதியினுடைய தேர்தல் சின்னம் என்ன? இதோ அவருக்கான பரிசு வழங்கி வைக்கப்படுகிறது. Good morning, sir. Good morning to you. How are you keeping? So fine, thank you. Election කොහමද මත? Election නම් අත්‍යවශ්‍යම දුකක් වශයෙන් නේ නුවරනේ? මම නුවර. ඉතින් ධනරදී රැල්ල අනුවදලත් ඉතින් සජිත් ප්‍රේමදාස මහත්තයා තමයි කවුඩක් ගොඩක් ඉන්නේ. ඉතින් අතයි ධනරදී එච්චර කියන්නේ කොහමද? කට්ටිය හොඳයි. ඉතින් අවුලක් නැහැ. ඉතින් කට්ටිය හොඳයි. ඉන්න ටීම් එකත් හොඳයි. ඒකල හොඳට කරගෙන ආයි ඉතරයි. හොඳයි. ඉතින් මේ නුවරවටත් ඉතින් ඔක්කොම ජනතාව සමරක් ඒ පැත්තට තමයි ඉන්නේ එකක්ම. මේ ජනාධිපති මේ සජිත් ප්‍රේමදාස මහත්තයා මේ තාතා ඉස්තරම් එයා ඉස්තර රටේ සේවයක් කරා. ඉතින් ඔක්කොම කරා ගම්මුදා වගේ දේවල් ඔක්කොම කරා. හරි. මම ඉතින් පුතත් ඒ වගේ දේවල් කරා. ඉතින් අපේ පුතාට දන්නවනේ යාත් ඒක දේවල් කරා. හරි. ඉතින් මේ වරදක් වෙන්නේ හොඳට කරගෙන ආයි. මේ ඔක්කොම කට්ටිය ඔක්කොම හොඳයි. ඔයා බිස්නස් කොහමද? වරදක් නැහැ. ඉතින් සාමාන්‍ය දින සති දවස්වල වීකෙන්ඩ්ස් නම් අඩුයි. ඔය පොය වගේ සෙන්සුරායිස් වගේ සාමාන්‍ය දවස්වලදී ක්‍රවුඩ් එකක් ඉන්න එච්චරම නැහැ. සාමාන්‍ය ඉන්න. හොඳයි මතය. බොහොම ස්තුතියි.